ஓம் வராங்குஷௌ பாசமபீதிமுத்ராம் கரைர்வஹந்தீம் கமலாசனஸ்தாம் பாலார்க்ககோட்டி பிரதிபாம் த்ரிநேத்ராம் பஜேஹமாத்யாம் புவனேஸ்வரீம் தாம் பிரணவானந்த பிரம்மேந்திரம் சுப்ரசன்னமகல்மிஷம் தம் நமாமி குருஸ்ரேஷ்டம் ஞானமார்க பிரதர்ஷகம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜக யோகிவர்ய ஸ்ரீ பிரணவானந்த பிரம்மேந்திர சரஸ்வத்யவதூத சத்குரவே நமோ நமः. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமः. வணக்கம். அடியேன் பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமியுடைய சிஷ்யர் லட்சுமி நாராயண சர்மா. விஸ்வாவசு வருஷத்துல புரட்டாசி மாசத்துக்கு உண்டான பலனை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு வந்திருக்கார். இந்த புரட்டாசி மாசத்துல 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பன்னெண்டு ராசிகள்ல முதல் ராசியா விளங்கக்கூடிய அதிகார திறன் கொண்ட மேஷராசி என்பர்களே, இந்த மாசத்துல எடுக்கக்கூடிய முயற்சி சுமூகமாக அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமையில் கொஞ்சம் சஞ்சலமானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா, அதே மாதிரி நாகராஜ சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா தனாகர்ஷணம் ஏற்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வானது கிடைக்கும். இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய தன்னுடைய உழைப்பை மட்டுமே ரொம்ப பெருசாக நினச்சி தன்னுடைய உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சு நடமாடக்கூடிய ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல நிம்மதியானது ஏற்படும். அதே மாதிரி தன ஆகர்ஷணமும் சம்பத்தும் ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார், கருப்பண்ண சுவாமி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதுங்கிறது பெரிய தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தி நல்ல சுமூகமான வாழ்க்கையை அமைச்சு தரும். கொஞ்சம் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். அதனால குலதெய்வ வழிபாட்டையும் காவல் தெய்வ வழிபாட்டையும் விடாம பண்ணிட்டு வந்தாவே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வானது கிடைக்கும். அடுத்தது மூணாவது ராசியா விளங்கக்கூடிய அதி புத்திசாலியாக விளங்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு நினைச்ச காரியம் இந்த மாசம் வெற்றி பெறும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையானது அதிகரிக்கும். குழந்தைகள் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவாங்க. மிதுன ராசியில பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தி படிப்பு சம்பந்தமான விஷயத்துல கண்டிப்பா குழந்தைகளுக்கு இந்த மாசம் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க குலதெய்வ வழிபாடு பெரிய அளவுல வெற்றியை தரும். நிறைய குலதெய்வத்தையும் சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதுனால மனச்சஞ்சலங்கள் அகர்ந்து குடும்பத்தில் நல்ல சௌக்கியமான நிகழ்வுகள் நிகழும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமா உங்களுக்கு பெரிய அளவுல பலனை தரும். பிள்ளையாருக்கு அருகம்புல் சாற்றி பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா நினைச்ச காரியம் கண்டிப்பா கைகூடும். நாலாவது ராசியா விளங்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைவரிடத்திலையும் அன்பு செலுத்தக்கூடிய கடகராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசத்துல குடும்ப ரீதியாக கொஞ்சம் விரக்தியானது ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதே சமயத்தில் வீட்டிலேயே தொழில் வச்சு பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கணவனுக்கு மனைவியாலையும் மனைவிக்கு கணவனாலையும் நல்ல ஒரு பேரு புகழ் கிடைச்சு ஆனந்தமா வாழக்கூடிய மாசம். என்ன விரக்திகள் இருந்தாலும் அந்த சமயத்துல ஈகோவையும் கோபத்தையும் தள்ளி வச்சுட்டு நடந்தவங்கயானால் இந்த மாசமானது உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான மாசமா அமைஞ்சு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மாசமா இந்த மாசம் அமையும். அஞ்சாவது ராசியா விளங்கக்கூடிய ஆளுமை திறன் அதிகப்படியாக கொண்ட சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாசம் நினைச்ச அளவுல ஒரு நல்ல ஒரு பலனை தராத ஒரு மாசமா விளங்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகப்படியா வரும். அதனால
அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசிங்க. வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவங்கள்ட்ட பேசணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்தாலும் அது பிரச்சனையில தான் போய் முடியும். ஆனால் அதே மாதிரி பார்த்தோம்னாக்க சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியாக லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமையும். அதனால விநாயகர் வழிபாடு, நாகராஜர் வழிபாடு இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை போய் விடாமல் பிரார்த்தனை பண்ணிட்டு துளசி மாலை எடுத்து சாத்தி பிரார்த்தனை பண்ணி வந்தோம்னா அது அதிகப்படியான தன வரவை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியானது நிலவும். ஆறாவது ராசியாக விளங்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை கொண்ட கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு சுய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டாகும். குடும்ப சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுடக்கூடாது. அதே மாதிரி கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா நிறைய தன வருவாய் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அதிகரிக்கும். அதை சிறப்பாக சேமித்து அதை நல்ல முறையில் செலவு பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகப்படியாக போய் ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவுகள் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் உடம்பை பார்த்துட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார், கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களையும் அதே மாதிரி பார்த்தோம்னாக்க கிருஷ்ணரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் இந்த மாதம் ரொம்ப நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும். ஏழாவது ராசியாக விளங்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நியாயம் நேர்மையாக நடக்கக்கூடிய துளாராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லா முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்து ஒரு சிறந்த ஒரு பேர் புகழ இந்த மாதம் எடுத்து உங்களுக்கு கையில் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா உங்களுடைய கோபம் அதுவே உங்களுக்கு பெரிய அளவில் சத்ருவாக இருக்கும். அதனால உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு நல்லா சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதமானது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாதமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க நீங்கள் நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பிள்ளையாரையும் முருகரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுக்கு. அடுத்தது எட்டாவது ராசி, நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது உண்டாகும். சில பிரச்சனைகள் போகும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்னால மன விரக்தியானது அதிகரிக்கும். சில சமயங்களில் இந்த மாதம் நினச்ச காரியங்கள் கை கூடாமல் நிறைய மனக்கசப்புகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றுமையானது குன்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நாகராஜர் வழிபாடும் திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடும் பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியது. அதனால் இந்த மாதம் இவர்கள் 2 பேரையும் வழிபாடு பண்ணி இந்த மாதத்தை ஒரு பிரயோஜனமான மாதமாக மாற்றிக்க முடியும். ஒன்பதாவது ராசி, அதிவேகமாக செயல்படக்கூடிய தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்கும். கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையானது நல்ல ஒரு மன நிம்மதியானது கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தோம்னாக்க கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போனாலும் ஆனால் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருக்குது. நீங்கள் நினச்ச காரியங்கள் கொஞ்சம் லேட்டாக முடிஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய ஐயனார், கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறது, அதே மாதிரி சிவன் பெருமாளை வழிபடுறது ஒரு அருமையான ஒரு பலனை இந்த மாதம் உங்களுக்கு அள்ளித்தரும். பத்தாவது ராசியாக விளங்கக்கூடிய உடல் வலிமை அதிகமாக கொண்ட மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நினைச்ச அளவில் ஒரு மாதமாக அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய உங்களுடைய குடும்பத்திலையும் சேவிங்ஸ்லேயும் நிறைய பிரச்சனைகளானது உண்டாகும். ஹாஸ்பிட்டல் போய் நிறைய செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சியில் சில தடுமாற்றங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் கொஞ்சம் குன்றி போய் காண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதம் நாகராஜர் வழிபாடு, அதே மாதிரி பார்த்தோம்னாக்க வெங்கடாஜலபதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணுறது ஒரு அதீதமான பலனை கொடுத்து ஒரு மனசுக்கு ஒரு சஞ்சலத்தை கட்டுப்படுத்தி ஒரு மென்மையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நாகராஜரையும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய அளவில் வரக்கூடிய கஷ்டம் சிறிதாகி உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கஷ்டத்துலேருந்து மோட்சத்தை பெறுறதுக்கான வழியை இந்த 2 பேர் கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய சிக்கன குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய மாதமாக இருக்குது. உங்களுடைய ராசி மேலேயே ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லாத்தையும் தனக்குள்ள தன்வசப்படுத்தி எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணமானது ரொம்ப அதிகமாகும். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு ஒரு பேர் புகழ் சம்பாதிச்சு தரக்கூடிய மாதமாக இந்த மாதமானது இருக்குது. அதனால் நிறைய நாகராஜர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு ஒரு அருமையான பலனை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பன்னிரெண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய அதிக ஆற்றல் கொண்ட மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு வந்து ஒரு அதிருப்திகரமாக உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் ஒரு வில்விஷர் பக்கத்தில் வச்சுருந்து, அது அப்பாவாவோ இல்லை ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தரை பக்கத்தில் வச்சுருந்து அவங்களோட ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி கலந்து பேசி எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையானது ஏற்படும். மனைவியால் கணவனுக்கும் கணவனால் மனைவிக்கும் நல்ல ஒரு பேர் புகழோட ஒரு ஆனந்தமான வாழ்வானது இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த சேமிப்புகள்லாம் நிறைய செலவாகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க குடும்பத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கிருஷ்ணர் பெருமாளை வழிபட்டு அவங்களுக்கு வந்து துளசி மாலை எடுத்து சாத்தி பெருமாளை வழிபட்டுன்னு வர்றது ஒரு அதீதமான பலனை தந்து நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு கைகூறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து புரட்டாசி மாதத்துக்கு உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகங்களை பரிசீலனை பண்ணி பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லட்சுமி நாராயண சர்மா.